நம்ம எப்படி ஒரு பொருள் இல்லை ஒரு பிராண்டை ஞாபகம் வச்சுக்கோன்னா கேட்டகிரியில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 3 டூத் பேஸ்ட் பிராண்ட் சொல்லுங்கள். ஓகே, டாபர், பெப்சோடன்ட், ஆக்சுவலி க்ளோஸ்அப். ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட் வாங்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா இந்த 3 பிராண்டுக்குள்ளே தான் உங்களோட டிசிஷன்ஸ் இருக்கும். டாப் ஆஃப் த மைண்டில் என்ன பிராண்ட் என்ன தெரியுமோ அந்த விஷயம். கரெக்ட். டாப் ஆஃப் த மைண்டில் என்ன பிராண்டு ஒரு கேட்டகிரிக்குள்ளே இருக்கோ நீங்கள் அப்படி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து வினோத் அப்படின்னு ஒரு டூத் பேஸ்ட் பிராண்ட் ஆரம்பித்தேன்னா அதை நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் 3 லேடர்ஸ், இப்போ ஒரு பிராண்ட் பில்டிங்க்கு வந்து ஒரு கேட்டகிரியில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது அந்த 3 ஸ்டெப்பையுமே அந்த 3 பிராண்ட் ஆக்குப்பை பண்ணிடுச்சு. இப்போ 4வதாக நான் வினோதன் என்ன தான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த 3 இடத்த வந்து 3 பிராண்டு ஆக்குப்பை பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மைண்டில் பூரா ட்ரை பண்ணாமல் நான் புது இடத்த உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் சென்சடின்னு ஒரு பிராண்ட் பார்த்துருப்பீங்க, சென்சோடைன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பல்கூச்சம் இருக்கிறவங்களுக்கான ஒரு பிராண்டு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்கள் மைண்டில் புது இடத்த க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, டூத் பேஸ்ட்டுங்கிற இடத்த வந்து நான் டச் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா புதுசாக ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்கள் புதுசாக ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் கன்சூமர் மைண்டில் போய் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடுறீங்க. காம்படிஷன் இருக்காது. நான் வந்து தனி ரோட்டில் வந்து ரேஸ் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் புதுசாக ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறப்போ நான் பிராண்ட் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்து உப்புன்னு சொன்னீங்க, டாட்டா சால்ட்னால என்னால் கம்பீட் பண்ணவே முடியாது. அவங்க வந்து தேர மோனோபொலி. ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணுறது வந்து பயங்கர ரிஸ்கி, பயங்கரமான ஒரு மணி கேம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்து உப்புன்னு ஒரு தனி கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்து உப்பில் நான் வினோத் இந்து உப்பு அப்படின்னு நீங்கள் நான் சொன்னேன்னா நீங்கள் வாங்குறக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் வாங்குகிற டாட்டா சால்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது நான் வாங்குகிற டாட்டா சால்ட் மாதிரியான ப்ராடக்டே இல்லை, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அப்போது நான் பிராண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்த மாதிரியான கம்பெனிஸோட அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட்டை டார்கெட் பண்ணவே மாட்டாங்க. புது கேட்டகரியை என்றைக்குமே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெனாயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த பெனாயிலேருந்து ஹார்பிக்னு ஒரு அப்கிரேட் வந்துச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் ஒரு அன்ஆர்கனைஸ்டு ப்ளே இருக்குது, அப்படியே ஆர்கனைஸ்டு ப்ளே இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்த நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கேட்டகரியை எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் பிராண்டிங் அப்படின்னு பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு இமோஷனல் ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று வந்து புதுசாக ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணுறது.